வெல்கம் டு சத்யானந்த் சேனலுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி. இந்த நவராத்திரி பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு நவராத்திரி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த நவராத்திரி குழுவை நான் காட்டுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணணுன்றது என்னுடைய பல நாள் ஆசைன்னே சொல்லலாங்க. பல வருஷமாக எல்லா ஃப்ரெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்குறோம். எல்லாம் அழகாக பண்ணுவாங்க. அவங்களுடைய குழுவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எனக்கும் நல்லா ஆசையாக இருந்ததால் நான் பண்ணேங்க. இந்த குழு பார்த்திங்கன்னா 9 படிக்கட்டு வச்சுருக்கேன். 2 படிக்கட்டு பார்த்திங்கன்னா நான் மனை அழகாக கோலம் போட்டு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படிக்கட்டில் அனிமல்ஸும், செகண்ட் படிக்கட்டில் ஹியூமன்ஸும் வைக்கணும்னுட்டு ஃபஸ்ட்டு படிக்கட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் அது மாதிரி வச்சுருக்கேன். செகண்ட் படிக்கட்டில் இந்த மல்லிகடைக்காரங்க அது மாதிரி வச்சுருக்கேன். அவர் செல் பண்ணுற மாதிரி திங்ஸை. அதுக்கடுத்த படிக்கட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ், அப்புறம் காட்ஸ் அது மாதிரி வைக்கணும். ஃபஸ்ட்டு த டாப் மோஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய சாமின்னுட்டு பெருமாள் அது மாதிரி வைப்பாங்க. ஆனால் பிள்ளையார், கலசம், அதுக்கப்புறம் சரஸ்வதி, துர்க்கை அது மாதிரி வச்சுருக்கேங்க. எல்லா டால்ஸும் இந்தியாவிலேருந்து எங்கள் அம்மா வாங்கி அனுப்புனாங்கங்க. அந்த டால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக அருமையாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் பொம்மைக்கடை தெருன்ற ஒரு இடத்துல இருந்து வாங்கினாங்க. அது நான் நெக்ஸ்ட் டைம் இந்தியா போனால் தான் அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது, அதுக்கு அந்த டால்ஸில் அங்கே இன்னும் எப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு வீடியோ தனியாக போடலாம். பட் அந்த டால்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப லட்சணமாக இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கில்லி செட்டுங்க. எல்லாம் கிரிக்கெட் செட்டு தான் வைப்பாங்க. நான் கபடி செட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கபடியில் கில்லியில் பார்த்திங்கன்னா விஜய் கபடி ஆடுவார்ல, விஜய் ஃபேனுன்றதால அவர் வச்சுட்டேன். இது ஒரு வில்லேஜ் செட்டு. இதெல்லாம் நான் க்ளேலே பண்ணேங்க. இந்த ஹவுஸு அது எல்லாமே பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் பண்ணது. நம்ம கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கிருஷ்ணர் பிடிக்குன்றதால அவருக்கு ஒரு தனி பிளேஸை கொடுத்துட்டேன். இந்த குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேரோட அட்வைஸை கேட்டு தாங்க பண்ணேன். இந்த குழுவில் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் 9 ஸ்டெப்ஸ் வைக்கணுன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் ஆகிற மாதிரி வைக்கணுமா அப்படி சொன்னாங்க. ஸோ நான் ஃபவுண்டெயினை வச்சு அதில் ஃபவுண்டெயின் வைக்கிறப்ப அதில் சிவன் லிங்கமும் வச்சோம்னா அவருக்கு அபிஷேகம் ஆகிற மாதிரி இருக்கும்னுட்டு அதை வச்சுங்க. எனக்கு திருவண்ணாமலை ரொம்ப ஃபேவரட் பிளேஸுன்றதால பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை எஃபெக்டில் அந்த மவுண்டெயின் பண்ணி வச்சுருக்கேன். நவராத்திரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கும் நம்ம இந்தியாவோட கல்ச்சர் தெரியுன்றதால சரி ஓகே இதை பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு ஸ்டெப்புக்கு எதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றது எல்லா ஹிஸ்ட்ரியும் கேட்குறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கல்ச்சரோட வேல்யூ தெரியும் இல்லையா. இந்த டைம் என்னென்ன பிரசாதம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா லட்டு, அதுக்கப்புறம் தயிர் சாதம், அதுக்கப்புறம் இட்லி, சாம்பார், வடை எல்லாம் பண்ணுவாங்க. வடை எங்கள் அத்தை தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வடை எனக்கு வரும், ஆனால் அவங்க அளவுக்கு வராது. அதே மாதிரி இட்லி, அந்த சாலட் அதெல்லாம் நான் பண்ணேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம பிரசாதமாக ஒன்று பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு தனியாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறதோட பிரசாதமாக ஒன்று நம்ம சாமிக்கு படைச்சி பண்ணுறப்ப அது கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த நவராத்திரி பூஜையில் எல்லாருக்கும் அம்மனோட அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி நவராத்திரி.